மந்திர வார்த்தை. பேரறிந்த அண்ணா தலைவர் கலைஞர் பற்றிய சொல் ஓவியம். என் தம்பி கருணாநிதி தமிழ் ஆலைத்திறன் பாத்திரங்களை படைக்கும், உயர்கனி ஆற்றலை ஊறும், உலகம் அறிந்து மகிழ்ந்து பாராட்டியது அவரது எழுத்து ஓவியத்தில் போற்றத்தகும் முறையில் நற்பணியை செய்தவர் என்று உச்சி முகிர்ந்து பாராட்டினார். இது மெய்ப்பித்து உலகறிய செய்தார் தலைவர் கலைஞர். 1952 தனது திரைப்பட வசனத்தில் உருவான பராசக்தியில் உருவாக்கிய ஒரு கதாபாத்திரம் ஞானசேகர் ரங்கம் நகரில் இருந்து போரில் தப்பித்து கால் ஊனத்துடன் தாயகம் திரும்பி வாழ வழியின்றி இரவல் கேட்டு வாழ்க்கையை நடத்தும் நிலையில் இப்பாத்திரத்தின் லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் நடித்திருப்பார். பிச்சைக்காரர்கள் ஒன்று கூடி தங்கள் மறுவாழ்வு கூடி ஒரு மரத்தடி மாநாடு நடத்துவது போன்று காட்சியளிப்போம். அக்காட்சியை தலைவர் கலைஞரின் சிந்தனையில் உருவான எண்ணத்தை 1970 அவர் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்த தருணம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்கினார் என்றால் அதுவே அவர் தனி திறன் என்றும். 1929 செங்கல்பட்டு நகரில் நீதி கட்சி மாநாடு நடைபெறுகிறது. அப்பொழுது நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் சிறு பிரிய பையன். அம்மாநாட்டில் தந்தை பெரியாரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தர வேண்டும் என்று சுமார் 60 வருடம் கழித்து 1989 மூன்றாவது முறையாக முதலமைச்சராக இருந்த போது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்து சாதித்து காட்டினார். மேற்குறித்து இது இரண்டுமே தலைவர் கலைஞர் சமூக சிந்தனை உருவான கட்டியம் கூறும் நிகழ்வுகள். இதைதான் பேராசிரியர் வரதராஜன் தலைவர் கலைஞர் பற்றி கூறும் செய்திகள். தமிழகத்தின் பெருமையை சங்ககால போல உலக போற்றக்கூடிய அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்றால் தன் கனவை நினைவாக்கிட விடாமுயற்சியை மேற்கொண்டு உள்ளவர் தான் அறிஞர் கலைஞர் என்றார். தமிழ் அறிஞர்களை புலவர்களை வாழ வைக்கும் புரவலராக பாதுகாத்து வருவர் கலைஞர் என்று விலக்கித்து வர்ணித்திருந்தார். இதுவே கலைஞரின் அருகுணம் உரைக்கிட்டும் உன்னத செய்தி என்றோம். தொலைநோக்கு பார்வையில் உருவான அரசு போக்குவரத்து கழகம், குடிசை மாற்று வாரியம், அடுக்கு மாடி குடியிருப்புகள், தொகுப்பு வீடுகள், உழவர் சந்தைகள், உட்கட்டமைப்பு வசதிக்கான பாலங்கள், நெடுஞ்சாலைகள், தொழிற்பேட்டைகள், தொழிற்சாலைகள், தொழில்நுட்ப பூங்காக்கள், மெட்ரோ ரயில் திட்டம், அறிஞர்கள், தலைவர்கள், வான் புகழ் வல்லவனுக்கு கோட்டம், தென்குமரி வழியில் வாரலில் சிலை என்று தன்னை முத்திரை பதித்தவர் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் வரலாற்று புதினமாக நம்மோடு வாழ்ந்து வருகின்றார். அவரை தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றனர். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதிகள், இல்லத்தை ஆளும் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. இதை தொடர்ந்து இன்னும் மாணவர்களுக்காக பல திட்டங்கள் அறிவித்திருக்கின்றன. காலை உணவு திட்டம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டான திட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் வகுப்பறையில் பசியின்றி அமர வேண்டும் என்பதற்காக நாம் தளபதி அவர் உருவாக்கிய திட்டம் தான் காலை உணவு திட்டம். நான் முதல்வர் திட்டம். நான் மட்டும் முதல்வர் அல்ல, நீங்களும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தளபதி அவர் உருவாக்கிய திட்டம் தான் நான் முதல்வர் திட்டம். இல்லம் தேடி கல்வி மூலமாக கல்வி புரட்சிக்கே வித்திட்டப்பட்டுள்ளது. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். இதை தொடர்ந்து மருத்துவத்துக்கான திட்டங்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை போல வெறும் செங்கல் மட்டும் வைத்து நின்றுவிடவில்லை. கிண்டியில் பன்னோக்கு மருத்துவமனை தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் என்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு ரூபாய் 4000 நிதி உதவி. மக்களை தேடி மருத்துவம். இதை தொடர்ந்து எண்ணுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48. இதை தொடர்ந்து மக்களை தேடி முதல்வர் திட்டம் இப்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதுபோல எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவின் வளர்ந்த மாநிலமாக மாற்றி தனி சீர்ந்த முதல்வராக தன் பொறுப்பு